வெல்கம் கைஸ். நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, டிஎஸ்எல்ஆர் பேசிக்ஸ் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க. சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் எதுக்கு இப்போ இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்கோன்னா, டிஎஸ்எல்ஆர் பற்றி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ தமிழ் வியூவர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது யூடியூப்பில் எந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தாலும் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். ஸோ தமிழில் உங்களுக்காக வியூ பண்ணுறதுக்காக அந்த வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இதை கீழே இருக்க லிங்க்கில் நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் வந்து ஷேர் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற கேமரா வந்து D5100. இது நிக்கானோட ஒரு என்ட்ரி லெவல் SLR கேமரா. அந்த கேமரா ஃபீச்சர் பற்றி சொல்லணும்னா 16 மெகாபிக்சல் CMOS சென்சார். CMOS சென்சாருங்கிறது என்னென்னா லோ லைட்டில் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு சென்சார். ஸோ CMOSங்கிறது பேசிக்கலி என்னென்னா லோ பவரில் ஒர்க் ஆகிற சென்சாருக்கு தான் CMOS சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சென்சாரை இந்த கேமராவில் இருக்குது. அண்ட் தென் இதுக்கு ஃப்ரீயாக ஒரு லென்ஸ் கொடுப்பாங்க 18-55. ஸோ 18-55 நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ நம்ம சாதா டிஜிட்டல் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஜூம் வந்து 10x 5x 20x இப்போ 50x வரைக்கும் ஜூம் கொடுத்துருக்காங்க. பட் DSLR பொறுத்த வரைக்கும் அதோட இந்த ஃபோக்கல் லென்த் தான் ஜூம்னு சொல்லுவாங்க. ஸோ 18 mmலேருந்து 55 mm வரைக்கும் லென்ஸ் மூவ் ஆகும். ஸோ லென்ஸ் மூவ் ஆகிறத வச்சு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இது கேப்சர் பண்ண முடியும். ஸோ லென்ஸ் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் பாடி கேப்பாக ரிமூவ் பண்ணுங்க. ஸோ நார்மலாக நம்ம இந்தியன் டைப்பில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்க்ரூ கட்டுறதுக்கு. ஸோ இங்கே நிக்கான் வந்து ஜப்பான் மேட். அதனால எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து உங்களோட கேப்பை வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா கேப் கண்டுரும். கண்டுறதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பாடி கேப் ரிமூவ் பண்ணிடுங்க. வந்து 2 ஒயிட் டாட்டையும் அலைன் பண்ணுங்க. ஸோ இங்கே ஒரு ஒயிட் டாட் இருக்கும், இதில் ஒரு ஒயிட் டாட் இருக்கும். ஸோ 2 ஒயிட் டாட்டையும் அலைன் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட் சைட், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. ஒரு கிளிக் சவுண்ட் கேட்கும். சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் உங்களோட கேமரா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட லென்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் பேட்டரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட்டரியோட கேப் ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் தென் இது வந்து ஒரு 1030 mAh பேட்டரி. அதாவது உங்களோட ஒரு 600 இல்லைனா 500 ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் கேப்சர் பண்ணலாம். ஸோ இது எப்படி பேஸ் பண்ணணும்னா, உங்களோட பாட்டம் ஆஃப் த கேமரா, அதாவது கேமராவோட அடியில் இந்த மாதிரி ஒரு கிளிப் பாயிண்ட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட பேட்டரியோட டேரக்ஷன்ஸ் வந்து இதிலே போட்டிருப்பாங்க. ஸோ பேட்டரி இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க் இருக்குங்கள, ஸோ அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண போது லாக் ஆகிடும். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிவிட்டு தட்ஸ் ஆல் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்தது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ கார்டு ஒன்று கொடுப்பாங்க பர்சனலுக்கு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லெக்ஸாங்கிற ஒரு 8 GB கார்டு கொடுப்பாங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து 4 GB கார்டு ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. பட் அவங்க 8 GB மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அது பெட்டர் யூஸ் பண்ணிங்க நீங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் இதோட ஆன்லைன் ரேட் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 30,000 இருக்குது. ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வந்து 27,000 இருந்துச்சு. இப்போ 30,000 இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதோட ரேட் வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மெமரி கார்டை பாக்ஸ் வந்து எடுத்துட்டு உங்களோட கேமராவோட சைடில் மெமரி கார்டோட ஸ்லாட் இருக்கும். ஸோ அதோட ஷேப் போட்டுட்டு ஏரோ மார்க் போட்டிருக்கோம். ஸோ அதோட ஷேப் எப்படி இருக்குது, ஏரோ மார்க் இருக்குது. அண்ட் தென் ஜஸ்ட்டு ஜென்டிலாக புஷ் பண்ணோன்னா மெமரி கார்டு உள்ள செட் ஆகிடும். ஸோ இங்கே உங்களோட பாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பிளாக் கலர் பீஸ் ஒன்று இருக்கும். நீங்கள் கைட் புக்கில் பார்த்தாலும் ஐபீஸ் கேப்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஐபீஸ் கேப் என்னது, எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் இது யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க அதை. ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களோட ஐபீஸ். ஐபீஸில் இங்கே ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கேப் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இந்த ஐபீஸை கவர் பண்ணுறது. ஸோ கவர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ரைபாட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ட்ரைபாட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட கண் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்காது. ஸோ சன்லைட் வந்து டேரெக்டாக இதில் என்ட்ரு ஆகும். சன்லைட் இதில் என்ட்ரு ஆச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கேமராவில் ஆட்டோ எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க. அதாவது இமேஜோட பிரைட்னஸ் அதுவே இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஆட்டோ எக்ஸ்போஷரில் இருக்கும்போது அதுவே இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஸோ சன்லைட் உள்ளே போச்சுன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து ரொம்ப டல்லாக காட்டும். ஸோ அது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக உங்களோட ஆப்ஜெக்ட் என்ன கலரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது கொடுக்கும். அது சன்லைட் எது மூலியமாக பாஸ் ஆகும்னா உங்களோட லென்ஸ் மூலியமாக பாஸ் ஆகிடும். ஸோ அதை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்க. உங்கள் பேக்கில் வரைக்குமே இது யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் D5100 மாடலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃபால்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் மேரேஜ் பார்ட்டிக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா, அந்த பார்ட்டிஸில் நீங்கள் ஒரு டாப் பாயிண்ட்லேருந்து ஃபோட்டோ எடுக்க தேவையில்லை. உங்கள் கேமரா மட்டும் ஜஸ்ட் ரைஸ் பண்ணிவிட்டு இந்த கேமரா இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறது. ஸோ அதுக்காக தான் அந்த டிஃபால்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது இதில் நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கும். ஸோ மெனு பட்டன் இருக்கும். உங்களோட செட்டிங்ஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கான சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன். அண்ட் தென் ஐன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ ஐ பட்டன் எதுக்காகனா,
உங்களோட இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்குல்ல, ஸோ அந்த டிஸ்பிளேவை நீங்கள் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேக்குள்ள வரும். நீங்கள் எந்த மோடில் வேணாலும் இருக்கலாம், மெனு மோடில் இருந்தாலும் சரி, உங்களோட பிக்சர்ஸ் வியூவிங் மோடில் இருந்தாலும் சரி, எந்த மோடில் இருந்தாலும் ஐ பட்டன் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது உங்களோட இன்ஃபர்மேஷன் பட்டனுக்குள்ள போயிடும். அண்ட் தென் இது வந்து ப்ரிவியூ பட்டன். ஸோ ப்ரிவியூ பட்டன் எதுக்குன்னா உங்களோட நீங்கள் ரீசெண்டாக எடுத்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கான ப்ரிவியூ பட்டன். அண்ட் தென் உங்களோட டயல் பேட் அப் டவுன் லெஃப்ட் ரைட் அண்ட் தென் மிடில் ஓகே இருக்கும். அண்ட் டெலிட் பட்டன் இருக்கும், ஜூம் ப்ளஸ் பட்டன், ஜூம் மைனஸ் பட்டன். அண்ட் தென் இதுதான் உங்களோட கண்ட்ரோல் ரிங்குன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ மேனுவல் மோடில் இருந்தீங்கன்னா உங்களோட ஷட்டர் ஸ்பீடை வேரி பண்ணுறதுக்கும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதர் தென் உங்களோட ஆர்பேச்சரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம், அதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட மோட் டயல். மோட் டயலில் என்னென்ன இருக்குன்னா D51000 பொறுத்த வரைக்கும் சீன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஆட்டோ ஃப்ளாஷ் பட் ஆஃப் இருக்கும். பட் அது என்னன்னா ஆட்டோ மோடில் இருக்கும், பட் ஃப்ளாஷ் யூஸ் பண்ண முடியாது. ஆட்டோ மோடுங்கிறது கம்ப்ளீட்டாக ஆட்டோ, அதுவே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கும். பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கிட்டு மேனுவல் மோட் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் ஏஎஸ்ன்னு இருக்கும். ஏங்கிறது என்னன்னா ஆர்பேச்சர் மோட். ஆர்பேச்சர் மோட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏ, அண்ட் ஷட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எஸ். இப்போ நீங்கள் எஸ்ல வச்சுட்டு டயல் பேடை மூவ் பண்ணிங்கன்னா ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், ஆர்பேச்சரை அது கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏ மோடில் வச்சுட்டு நீங்கள் ஆர்பேச்சரை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஆர்பேச்சரை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் ஷட்டர் ஸ்பீடை வந்து அந்த கம்ப்யூட்டர் தான் உங்களை சூஸ் பண்ணி உள்ள இருக்க இன்பில் சிப் தான் சூஸ் பண்ணும். எஃபெக்ட்ஸில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தென் இப்போ உங்களோட கேமரா ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆன் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களோட இன்ஃபர்மேஷன் பட்டன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ரிவ்யூ ஃபோட்டோஸ்லாம் போகிறேன். ஸோ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துருப்பேன், அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துருக்கும். நான் ஜஸ்ட் இந்த ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இன்ஃபர்மேஷன் பட்டன் டிஸ்பிளேக்குள்ள வரும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டினியூஸாக நாங்கள் வீடியோ போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லி அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கீழே இருக்க லிங்க்கில் போஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.